விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த குரு பகவான் உங்களுடைய ராசி சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல இருந்தார். எவ்வளோ அல்லல் பட்டிருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியல, கடின உழைப்பு, அதுக்கேற்ற ஊதியம் இல்லை, கஷ்டத்தையே இத்தனை நாளாக பார்த்து வந்துருப்பீங்க. நல்ல பேரே கிடைக்காது. சார் நான் எவ்வளோ நல்ல மனசோடு செய்வேன், ஆனால் கெட்ட பேர் தான் எனக்கு அமையுது. ஏன்னா குரு 8ஆம் இடத்துக்கு போயிடுறார். சொன்ன வாக்கு பூரா தப்பாக போச்சு சார், நல்லது சொன்னேன் சார், நல்லது தான் நடந்தது, ஆனால் என்னை பாராட்டலை சார். காரணம் 2ஆம் அதிபதி, விருச்சிகத்துக்கு 2ஆம் அதிபதி அவர் 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். நல்ல மனசோடு ஒருத்தர் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுத்தேன் சார், கட்ட வேலை சார். அவன் கட்சியில் எங்கிட்ட தான் சார் அந்த பணத்தை ஃபுல்லாக வசூல் பண்ணாங்க, இல்லை நான் தான் கட்டின்னு இருக்கேன். இதுபோல் அதே மாதிரி குழந்தைகளால் எனக்கு நன்மையே கிடைக்கல சார், அவப்பெயர் தான் கிடைச்சது, அவஸ்தப்பட்ட காலேஜில் போய் தலை குனிஞ்சு நின்றுது. இதுபோல் நிறைய விஷயங்கள்லாம் கடந்த காலத்தில் கேட்டிருப்பீங்க. இப்போ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்திருப்பது ஒரு நல்ல இடம். அதிசாரத்தில் 21 நாள் அங்கே தங்க போகிறார். அந்த 21 நாளில் குழந்தைக்காக யாராவது காத்திருக்காங்க அப்படின்னா அந்த 21 நாளில் மருத்துவத்தை முயற்சித்தால் நன்மை. உங்கள் சொந்த ஜாதகமும் இருக்குது, உங்கள் சொந்த ஜாதகத்தில் அதற்கான வாய்ப்புகள் இருந்து நீங்கள் பண்ணால் நல்லது. இதை ஒரு மேற்பார்வையை எடுத்துக்கலாம், ஒரு அனுசரணையை எடுத்துக்கலாம். அதேமாதிரி நின்று போன கடன் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சார் இன்றைக்கி கொடுத்த பணம் வராமல் போயிடுச்சு, இப்போ கொடுப்பாங்க. ஏன்னா அதே மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தேன், எழுத்துப்பூர்வ படிவங்கள் அதெல்லாம் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தேன், இன்னும் செட் ஆகாமே இருந்தார் சார், இப்போ அவங்கெல்லாம் வழிக்கு வருவாங்க, ஒத்து வருவாங்க, தூசு தட்டி எடுப்பாங்க ஃபைலை. அந்த குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு வந்திருப்பது, அவருடைய பார்வை 3ஆம் இடத்துக்கு கிடைப்பதும், விருச்சிக ராசிக்கு தனாதிபதி பஞ்சமாதிபதி குரு 9ஆம் இடத்துக்கு வந்ததுனால என்னுடைய தகப்பனார் தாயார் இடத்துல பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தது, இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். சார் கடவுளே எனக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு சார், இப்போ எனக்கு நம்புகிறேன் சார். ஆன்மீக பயணத்துக்கு ஒரு அற்புதமான காலம். யாராவது ஆன்மீக பயணம் போகணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். சார் நான் இதுவரை சபரிமலையே போனதில்லை சார், இப்போ போயிட்டு வாங்க, 21 நாளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். காசிக்கு போகிறோம், சரி இந்த மதம் சொல்ல, எந்த மதத்துக்கு உடையவர்கள், வேறு மதத்தை சார்ந்தவர்கள் கூட சரி, அவங்களுடைய ஆன்மீக பயணத்திற்கு போவாங்க.